இப்பொழுது ஆச்சாரிய விளக்கு யஜ்ஞோபதாரணமான நடைபெறுது. சகலவாத்தியம். யஜ்ஞோபீதம் பரமம் புரஸ்தாஹ தேவதீமத சுரதோ வேனஹ சபஜ்ஞாபமாஸ்ய விட்டாதஸ்ய நிமசதஸ்ய விதஹ யஜ்ஞோபதாரணம் அஹம் மத்யஹரிஸ்யே. இப்பொழுது எம்பெருமானாக மாப்பிளையாக அமர்ந்திருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு ஏலக்காய் நாள் மாலை சாட்டப்படுகிறது. இந்த ஏலக்காய் எவ்வளவு மனமாக இருக்கிறதோ அதே போல் நம்மளது மாப்பிளையானவர் மன சந்தோஷத்துடன் அம்பாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏலக்காய் மாலையானது இப்பொழுது சொக்கநாதராக மாப்பிளையாக அமர்ந்திருக்கக்கூடிய மாப்பிளைக்கு ஏலக்காய் மாலையானது சாட்டப்படுகிறது. அடுத்தபடியாக மணப்பெண்ணாக அங்கே கன்னியாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகைக்கு ஏலக்காய் மாலையானது சாட்டப்பட உள்ளது. யஜ்ஞோபீதம் பரமம் புரஸ்தாத் ஸ்ரீமத சுரஜோ வேனாஹ புண்ணியாபமாஸ்ய விட்டாதஸ்ய நிமசதஸ்ய யஜ்ஞோபீததாரணம். அதனைத் தொடர்ந்து முதலில் மாப்பிளைக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியானது சொக்கநாத பெருமானுக்கு இந்த ரக்ஷாபந்தன் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து பிரியாவடி அம்பிகைக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறுந்து எல்லாம் அல்ல மீனாட்சி அம்பிகைக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெறும். அனைவரும் எம்பரானையும் எம்பராட்டியும் மனதார பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓம் திரியம்பகம் வித்மகே வாக்கு சுத்தாய தேவனே சிவ பிரச்சோதயாதே ருத்ராய நீலகண்டார சம்பவே மகாதேவாய நமः. ஓம் கௌரி மிமாதி சலிலா ரிதக்கதே கபதே திவதே யசாவதே நவபதே பவோபதே சகஸ்ராஹ கராவரமே व्योमन्ने மங்கள மாங்கல்யே திவே சர்வார்த்த ஜாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே வித்மகே மகாதபாதி தீமகே தன்னோ கௌரி பிரச்சோதயாதே. இப்பொழுது மீனாட்சி அம்பிகைக்கு காப்பு கட்டும் நிகழ்ச்சியாக நடைபெறப்படுது. திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் முட்டிவர்தனம் முருவார்வன் மானோ மகாந்த முதமானோர் பகம் மானவுக்கந்த முதமானவுக்கிதம் மானோ பதீர் பிதர் அமோத மாதரம் பிரியாமான தனவோ ருத்ரரீரிடா. அடுத்தபடியாக த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்தம் புட்டிவர்தனம் உருவாரகமிவ பந்தனாத் பிரஜோர்முக்ஷீர்தமாமிருதாதே. ஓம் நமஸ்தே து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாரகாலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. அடுத்தபடியாக இங்கே மாப்பிளையாக அமர்ந்திருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானிடமும் மணப்பெண்ணாக அமர்ந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகை தீரும் தேவதா அணைக்கு என்று சொல்வார்கள். சங்கல்பத்தில் 3 சங்கல்பம், தெய்வ சங்கல்பம், மானுட சங்கல்பம், விசேஷ சங்கல்பம் என்று சொல்வார்கள். அந்த தெய்வ சங்கல்பமானது இப்போ நடைபெற உள்ளது. இங்கே சிவபெருமானானவர் மீனாட்சி அம்பிகை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி அணைக்கியான நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இங்கே தாரவாத்து கொடுக்க வந்துள்ள ஸ்ரீ வெங்கடாதளபதியான பெருமாளிடமும் தேவதானைக்கு நடைபெற உள்ளது. அதனால் என்னெல்லாம் நமக்கு தேவையோ எதெல்லாம் நாம் பெற வேண்டுமோ அதெல்லாம் அனைவரும் மனதாக சங்கல்பம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த வருடம் நமக்கு சுபிட்சமாக இருக்க வேண்டும், அனைத்து செல்வ செழிப்புகளும் கிடைக்க வேண்டும், குழந்தைகள் நல்ல கல்வி ஞானங்கள் பெற வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல திருக்கல்யாண மகோத்சவம் எல்லாம் நடைபெற வேண்டும், சுமங்கலி தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வேறு என்னென்ன தேவைகள் இருக்கோ அனைவரும் மனதார அம்பிகையும் எம்பெருமானையும் பிரார்த்தனை செய்து கொண்டு
அவரவர் சங்கல்பம் செய்யும் பொழுது இங்கே இறைவனிடம் அதெல்லாம் போய் சேரும். அதனால் அனைவரும் மனதார சிவபெருமானையும் எம்பிராட்டியும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டப்படுகிறது. சகலவாத்தியம். ஓம் தேவதேவ ஜெகநாத ஜெகதானந்த காரணா சர்வலோக ஜெயமார்த்தம் உத்சாகம் பிரேக்கயே பிரபோ தேவதேவ ஜெகநாத ஜெகதானந்த காரணா உத்சாமங்கள காரியார்த்தம் மணிக்யாம் தேகிமே தேவி கௌரி ஜெகன்மாதா ஜெகதீஸ்வர வல்லபே உத்சாமங்கள காரியார்த்தம் மணிக்யாம் தேகிவே நாராயண மகாபாகோ ஸ்ரீபட்டோ विष्णुबान्धः कल्याणमङ्गलकार्यार्थम् अनिज्ञां दिगिमे प्रभो अनिज्ञां श्रवदे पूर्ववस्वः नारङ्गफलानि महानैवेद्यं निवेदयामि आजमनीयं समर्पयामि. அடுத்தபடியாக முதலில் மாப்பிளைக்கு பட்டு வஸ்திரமானது சாட்டப்பட உள்ளது. இங்கே நமக்கெல்லாம் மாப்பிளையாக வந்திருக்கக்கூடிய சுக்கநாத பெருமானுக்கு இப்பொழுது பட்டாடையானது சாத்தப்பட உள்ளதால் நமக்கு அனைத்து பட்டாடைகளும் நிறைய இந்த வருஷம் புடவைகள் நிறைய வஸ்திரங்கள்லாம் வாங்கணும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. युवा सुवासा परिविदागादे समुश्रेयात् भवति जाजमानः गम्भीरा सत्कवच उन्नयन्तः स्वाधिजा मनसा देवयन्तः अयं मे हस्तो भगवान् अयं मे भगवन्तरः अयं मे विश्वमे तदोजं शिवाभिवर्षणः राजाधिराजाय प्रसख्य सागिने नमो वयं वै श्रवणाय गुरुमहे तमे कामान् कामहामादमख्यो அடுத்தபடியாக இங்கே மணப்பெண்ணாக அமர்ந்திருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகைக்கு இப்பொழுது பட்டாடையானது சாட்டப்பட உள்ளது. மீனாட்சி அம்பிகைக்கு பிடித்த நிறமான பச்சை நிறத்தில் பச்சை பட்டான சாட்டப்படுவதால் அனைவரும் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு பிரார்த்திக்க உள்ளது. இப்பொழுது மீனாட்சி அம்பிகைக்கு பச்சைப்பட்டான சாட்டப்பட உள்ளது. அதனால் அனைவரும் எல்லாம் அல்ல மீனாட்சி அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். सर्वभूतानां दामिको भगवते श्रियं महादेवी रुद्रपत्नी धीमहि तन्नो देवी प्रचोदयात् வெட்டோரடாடமதி வெட்டோர் வெட்டமதி வெட்டோ இங்க இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதிக்கு இப்பொழுது வெண்பட்டான சாட்டப்பட்டு உள்ளது. அதனால் அனைவரும் எல்லாம் அல்ல ஸ்ரீதேவி பூஜை சமேத வெங்கடாஜலபதியை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சகலவாத்தியம். नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात् सत्यं परब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलं मूर्धेन्दुर्भागमिष्टरूपाय वै नमो नमः संबोध पृथिवी रसाः रूपमेति
वनमाली गदीशांगी संगी चक्री प्राप्नोति सर्वं जयते श्रीमन्नारायणोर्विष्णोर्वासुदेवोऽभिरक्षतो दिव्य कर्पूर ज्योति அடுத்தபடியாக இப்பொழுது இங்கே மணப்பெண்ணாக மணமகனாக இருக்கக்கூடிய எம்பிரானுக்கும் எம்பிராட்டிக்கும் இப்பொழுது ஊஞ்சல் வைபவமான நடைபெற உள்ளது. இந்த ஊஞ்சல் நிகழ்ச்சியை யாரெல்லாம் காண்கிறோமோ அந்யோன்ய பிராப்தி என்று சொல்வார்கள். மன சஞ்சலிதம், மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு துக்கங்களாக இருந்தாலும் நீங்கி மன சந்தோஷமான ஏற்பட்டு எப்படி அந்த எம்பிரானும் எம்பிராட்டியும் ஒரே மாணிக்க இரண்டு பேரும் ஒன்றாக ஊஞ்சலில் ஆடுகிறார்களோ அதே போல் வாழ்க்கையில் நமக்கு அனைத்து சந்தோஷங்களும் தரப்படும். ஆதலால் எல்லாரும் மனதார நன்னாக பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறது. ஊஞ்சல் ராகம் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்கள் சால்வஸ்டா சூப்பர் மார்க்கெட் அட்டகாசமாய் மேலும் மேலும் மெருகூட்டப்பட்டு ஆச்சரியமூட்டும் அதிகப்படியான பொருட்கள், தினசரி வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள், பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷனரி பொருட்கள் மற்றும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில். grocery items, cosmetics items, stationery items, baby care items, puja items, washing items, plastic items, all items in one roof. புதுமை ஷாப்பிங் பண்ண இனிமை. உங்கள் தேவைகள் எதுவாயினும் நாங்கள் வழங்குகிறோம். நம்பிக்கையுடன் வாருங்கள், நட்புடன் தொடருங்கள். சால்வஸ்டா சூப்பர் மார்க்கெட் நம்பர் 87/13C, ஜவஹர் நகர் 4வது தெரு, புதுநகர் ரவுண்டானா அருகில், திருமங்கலம் 625706. செல் 9600656565. எங்களின் பொன்னகை கிருஷ்ணா ஜுவல்லரி, உசிலை ரோடு, திருமங்கலம். சீரார் பவளங்கான் முத்தம் கைராக, சீரார் பவளங்கான் முத்தம் கைராக, ஏறாரும் ஒரு பலகை ஏறி நிதமந்து நாராயணன் நான் மலர்ந்தான் நாயடியார்க்கு. ஊராரும் உத்திரகோசமங்கை ஆறாரமுதின் அருள் தாளினை பாடி போரார் வீர் கண்மட வீர் பொன்னூசலாடாமோ
போரார்வீர் கல்மடவீர் பொன்னோ சல்லாடாமோ ஓம் சர்வஸ்யாப்தே சர்வஜதர்தே சர்வமேவ தேனாப்னோதி மோதி சர்வம் ஜயதே. அடுத்தபடியாக இங்கே எம்பிரானுக்கும் எம்பிராட்டிக்கும் மாலை மாத்த நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷங்கள் வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் இணைத்து வாழ்க்கை இனிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே மீனாட்சி அம்பிகைக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் இப்பொழுது மாலை மாத்த நிகழ்ச்சியாக நடைபெறும். இந்த மாலை மாத்த நிகழ்ச்சியானது அம்பாள் என்ன நினைக்கிறாளோ அதை சுவாமி உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாமி என்ன நினைக்கிறாரோ அதை அம்பாள் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆதலால் அனைவரும் எம்பிரானும் எம்பிராட்டியும் பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் ஏற்பட வேண்டும், எல்லா வல்லமைகளும் ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்கப்படுகிறது. மாலை மாத்துதல் வாசிகள். அடுத்தபடியாக பாத பூஜையான நடைபெற உள்ளது. நமக்கெல்லாம் தாய் தந்தையாக நம்மளெல்லாம் அனைத்து அனுகிரகம் செய்யக்கூடிய எம்பிரானுக்கு இப்பொழுது பாத பூஜை என்று சொல்லக்கூடிய பாடினால் அந்த பாதத்தை அலம்பி அந்த பூஜையான நடைபெற உள்ளது. அனைவரும் எம்பிரானையும் எம்பிராட்டியும் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்க்கையில் நமக்கு அனைத்து சந்தோஷங்களையும் தர வேண்டும், எம்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக நமக்கு இருந்து எல்லா வல்லமைகளையும் நாம் பெற வேண்டும் என்று மீனாட்சி அம்பியும் சொக்கநாதரையும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாத்தியம். திருவடியே சுமாவது தேரில் திருவடியே சிவலோகன் சித்தைக்கில் திருவடியே சுக்கியது செப்பில் திருவடியே தஞ்சம் உள்தெளிவார்க்கே. இப்பொழுது சாமி அம்பாளுக்கு மதுவர்க்கமானது பருப்பு தேங்காயானது நைவேத்தியமானது செய்யப்படுகிறார்கள். மாத்வீர்காவோ பவந்தனாக அமிர்தே அமிர்தானே அமிர்தோத்வே அமிர்தவர்ஷிணி அமிர்தம் திராவட ஸ்ராவட ஸ்வாஹா அமிர்தோபகாரம் மகாநைவேத்தியம் நிவேதயாமி. கற்பூர நீராஜனம் சயித்வா சர்வஸ்யாப்தே சர்வஜதர்தே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதே. சகலவாத்தியம்.
அடுத்தபடியாக இங்கே மதுரைக்கு அரசியா இருக்கக்கூடிய மீனாட்சி அம்பிகை, கைலாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாப்பிளையாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமாளுக்கு இப்பொழுது தாரவாத்து கொடுக்கும் நைபவமான நடைபெறுது. கன்னிகா தானம் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் ஒரு கன்னிகா இருக்கிறதுலே தானத்திலே சிறந்த தானம் எது அப்படின்னா கன்னிகா தானம் தான். சாமி அன்னதானம் தானே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னதானம் கூட நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட ஒருத்தட்ட 10,000 15,000 பணத்தை வாங்கி அன்னதானம் செஞ்சிடலாம். ஆனால் கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பெண்மகள் பிறக்க வேண்டும். அந்த பெண்மகளை சீரும் சிறப்புமாக வளர்த்து அந்த கன்னிகாதானம் செய்யவிட வேண்டும். ஆனால் இப்பொழுது சுவாமி அம்பாளுக்கு கன்னிகாதானம் நடைபெறவுள்ளால் அமைதியாக இருந்து அனைவரும் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நம் ஆற்றில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அதிசீக்கிரமாகவே கன்னிகாதானங்கள்லாம் நடைபெற வேண்டும் என்று எம்பிரானையும் எம்பிராட்டியும் பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள. வாத்தியம் சகல வாத்தியம். ஓம் பரசிவ பரமேஸ்வர பரஞ்சோதி பராத்பர பரமாத்மா மஞ்சார்கே பிரவரான்விதः பரசிவகோத்ரோத்பவஸ்ய மந்திரபதவர்ண புவன தத்வகலாத்மக சடத்வாதி விக்கிர சகல பூர்ணதிட்டியங்காரத்ரோ பாப அனுக்கிரக வஞ்சகத்திய காரண சம்பந்தஸ்ய சகல நிஷ்கல ஸ்வரூப சாந்த சர்மணः நப்த்ரே பரசிவகோத்ரோத்பவஸ்ய சித்தாந்த பிரசித்தேதர தத்ராதிட்டாத் அனிமாதி அட்டைஸ்வரிய பதாதி மனோன்மணி ரமணி ரமணசி ஸ்ரீ சதாசிவ சர்மணः பௌத்ராரா பரசிவகோத்ரோத்பவ சகல புவன சட்டி சம்காரத்ரூபாவ அனுக்கிரக யோகி ஜனகிருதே சரோரக நிலைய ஸ்திரிமூர்த்தி திரிகுணாயுத கௌராம்பிகா ரமணி ரமண ஈஸ்வர சர்மணः புத்திரார பரசிவகோத்ரோத்பவார சர்வலோக சரண்யா சரணாகதவித்தலா சகல லோகாதிபதரே ஸ்ரீ பரமேஸ்வர சர்மணாவராஜ சுக்கநாதார இவாம்பராஜ சகலவாத்தியம். ஓம் பரசிவகோத்ரோத்பவார சகல நிஷ்கலதோ சாந்த சர்மணः நப்த்ரே சதாசிவ சர்மணः பௌத்ரார ஈஸ்வர சர்மணः புத்ரார சகல லோக சரண்யா சரணாகதவித்தலா சகல லோகாதிபதரே ஸ்ரீ சுக்கநாதார இமாம் வராஜா. பரசிவகோத்ரோத்பவார சாந்த சர்மணः நப்த்ரே சதாசிவ சர்மணः பௌத்ரார ஈஸ்வர சர்மணः புத்ரார சகல லோகவித்தலாட சரணாகதவித்தலாட சகல லோகாதிபதரே பார்வதி பரமேஸ்வர ஸ்ரீ சுக்கநாதார இவாம் வராஜா. அடுத்தது மீனாட்சி. அடுத்தபடியாக மீனாட்சி அம்பிகை கன்னிகாதானம் நடைபெற உள்ளது. ஓம் பரசக்தி பராபராசக்தி திரியாரச பிரபரான்விதः பரசக்தி கோத்ரோத்பவாः பாரபூராதி சப்தலோகானாம் வைகுண்டகரஸ்ய பரிவர்த்தமான கைலாச பரிவாச பிரம்ம விஷ்ணுவாதீனாம் ஆதிஜனகஸ்ய சூரியமண்டலாந்த வர்த்தமான வேதாந்த வேத்ய பரஞ்சோதி சரமணः நப்த்ரேம் பரசிவகோத்ரோத்பவாம் சகலலோக நிவாசிபிகி சனகாதிபிகி தேவர்ஷிபிகி பிரம்மர்ஷிபிகி சேவியமான சரஸ்வதி ரமணி ரமண சதுர்முக சரமணः பௌத்ரீம் பரசித்தி கோத்ரோத்பவாம் கந்தமாதான அட்டகுலநாகானாம் பர்வதானாம் ஈஸ்வரஸ்ய மேனகா ரமணி ரமணி ஹிமவந்த சரமணः புத்ரீம் பரசித்தி கோத்ரோத்பவாம் சகல சாம்ராஜ்யதாஜினீம் சகல சௌபாகியதாஜினீம் சகல லோகஜனனீம் கிரிஜாம் ஸ்ரீமத் மீனாட்சீம் இமாம் தேவீம் கன்யா. பரஞ்சோதி சரமணः பௌத்ரீம் சதுர்முக சரமணः பௌத்ரீம் ரமணி ரம ஹிமவந்த சரமணः புத்ரீம் கிரிஜாம் ஸ்ரீ மீனாட்சி நாம்னீம் சகலவாத்தியம். ஓம் பரஞ்சோதி சரமணः நப்த்ரீம் சதுர்முக சரமணः பௌத்ரீம் ஹிமவந்த ரமணி சரமணः புத்ரீம் சகல சௌபாகியதாயினீம் சகல லோகஜனீம் கிரிஜாம் ஸ்ரீமத் பார்வதி மீனாட்சீம் இமாம் கன்யாம் சகலவாத்தியம். சர்வஸ்யாப்தே சர்வஜதர்தே சர்வமே வாத்தியவாசி. महादेवाय नमः दिव्यकर्पूर ज्योतिकी जो वेदां ब्रह्मणो वेदामृतेनामृतामृते तस्मै ब्रह्मज ब्रह्माज आयुकीर्तिं प्रदाम्. அடுத்தபடியாக இங்கே துர்காலட்சுமி சரஸ்வதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய திருமங்கல்யத்துக்கு
மாங்கல்ய பூஜையான நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வல்லமையும் தரக்கூடிய 3 சக்தியாக இருக்கக்கூடிய துர்காலட்சுமி சரஸ்வதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த திருமங்கலத்தில் அம்பிகை ஆபானம் செய்து மந்திரபூர்வமாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இந்த திருமங்கல்ய தாரணம் என்பது மிகப்பெரிய வைபம் என்று சொல்வார்கள். மாங்கல்யம் என்றாலே மங்களம் என்ற அர்த்தம். நம்மளது ஒரு சேத்திரத்துக்கும் ஒரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதே போல் இந்த திருமங்கலத்தில் மங்களமானது தினம்தோறும் நித்தியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து மீனாட்சியம்பிக்கும் சொக்கநாதருக்கும் இந்த திருமங்கல்ய தானம் நடைபெறுகிறது. அனைத்து குழந்தைகளும் அனைத்து பெரியவர்களும் எல்லாம் அல்ல எம்பிரான் எம்பிராட்டியை பிரார்த்தனை செய்து வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களும் நமக்கு நடைபெற வேண்டும். நம்மளது இல்லத்தில் அனைத்து சுபமங்கலமாக இருக்கக்கூடிய அனைத்து சுபமங்களும் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாலங்கிருதவத்த குஞ்சகவதிம் மாங்கல்ய துத்ரோத்வலியும் வேணுனுபரலான்னி சுதிலகாம் பிரணமாமி சுமங்கலீம் மாங்கல்ய தேவதாபியோ நம உமாமகேஸ்வராபியம் லக்ஷ்மீ நாராயணாபியான் நமஹ பிரம்ம சரஸ்வதிபியான் நமஹ ஆவாக்ய ஆவாகணத்தாபன ஹனிதான நிரோதனக்வந்தன தேனுமுத்ராம் பத்மமுத்ராம் மகாமுத்ராந்திர சயித்வா அரிக்கம் தத்வா தூபதீவ நைவேத்யாதிகம் தத்வா. அனைத்து ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் ஒரு நிமிடம் தயவு செய்து அமைதியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எங்கே ஒரு திருவிளக்கு ஏற்றி பூஜை நடைபெறதோ அங்கே 2 ரிஷியானவர்கள் வந்து அமர்ந்து கொண்டு ததாஸ்து ததாஸ்து என்று சொல்வார்கள். ததாஸ்து என்றால் அப்படியே நடக்கட்டும் என்று சொல்வார்கள். இங்கே அந்த லகு சகு என்று சொல்லக்கூடிய 2 ரிஷிகள் அமர்ந்து கொண்டு ததாஸ்து ததாஸ்து சொல்லிக்கொண்டே இருப்பார். அமைதியாக இருந்தால்தான் ஒரு பூஜையும் பொழுது இறைவனும் இறைவியும் எல்லாரும் நன்னா இருக்கணும் சேமமாக இருக்கணும் நாங்கள் மந்திரபூர்வமாக சுவாமிகிட்ட கேட்கும்போது ததாஸ்துன்னு சொல்வா அப்படியே நடக்கட்டும்னு. அதெல்லாம் அமைதியாக இருந்தால் தான் நம்மள்கிட்ட வந்து சேரும். தயவு செய்து எல்லாரும் ஒரு நிமிஷம் நன்னா கேட்டுக்கோங்க. கல்யாணத்துக்கு வந்தால் கல்யாணத்தை முழுசாக முடிச்சுட்டு தான் போகணும். அதனால் திருமங்கல்ய தாரணம் ஆனோன்னு யாரும் எந்திரிச்சு தயவு செய்து போகாதீங்கோ. நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் தாடி கட்டியாச்சுல்ல அப்புறம் என்ன நம்ம கிளம்பலாம் நினைப்போம். அப்படி கிடையாது. எம்பெருமான் எம்பிராட்டிக்கு திருக்கல்யாண மகோத்சவம் நடைபெற்று அந்த மாங்கல்யத்துக்கு பூஜையெல்லாம் நடைபெற்று சிவபெருமான் எம்பிராட்டியோடு சேர்ந்து இப்போ இங்கே தனியாக இருக்கார்ல இப்போ அப்போ சுவாமி அம்பாலோட போய் சேர்ந்து அமர்ந்து நமக்கெல்லாம் ஆசீர்வதிப்பார். அதனால் எல்லாரும் இருந்து நாங்கள் சொல்கிற வரைக்கும் இருந்து தீபாராதன உபச்சாரங்கள்லாம் திருத்தம் செய்து கடைசியாக சொல்லும் பொழுது தயவுசெய்து எல்லாரும் எழுந்து போகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாருக்கு யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடித்து கொள்ளாதீங்கோ, யாரையும் திட்டாதீங்கோ. எல்லாருக்காண்டி சுவாமி எம்பெருமான் அங்கேருந்து நமக்காண்டி வந்திருக்கிறார். எதுக்காண்டி வந்திருக்கார் சொல்லுங்க. எம்பிராட்டிய மீனாட்சம்பால கல்யாணம் பண்ணிக்காண்டி வந்திருக்கா. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து இங்கே நடக்கக்கூடிய ஒரு வைபவத்தையும் மாறு பிரார்த்தித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரும் எந்திரிச்சு ஒருத்தர் கூட தள்ளிக்கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சர்வ வித்யானாம் ஸ்ரீகண்ட தட்சிணாமூர்த்தே நமः. சத்குரு மம குரு மகாச்சரணாரவிந்தாபியான் நமः. ஓம் லம் சுவர்ணரஜதஸ்ரதாம் சந்திராம் ஹிரண்மயீ லக்ஷ்மீ ஜாதவேதோ மகாபகாதாம் ஹஜாதவேதோ லக்ஷ்மீ மனபகாமினீம் யஸ்யாம் ஹரண்யம் விந்தேதம் காமஸ் சம்புருடானகோ समध्याहत्तिनाद प्रबोधने श्रियं देवीमुपक्वदे शीर्मा देवी दुडदां कामदोत्पिता हिरण्य प्राकारा मात्रान्दुलन्दी तृप्तां तर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां तामिगोपक्वदे श्रितं चन्द्रां प्रभासाय दाजुलन्तीं श्रियं लोके देवदुट्टामुधारां तां पद्मिनीं मे शरणमहं प्रपद्ये लक्ष्मीर्मे नश्यदा त्वां वृणे आदित्यवर्णे तपदोदिधातो वनस्पतितो वृक्षोत बिल्वः तस्य बलान्द महारान्द राजाच भाग्या लक्ष्मी उपैतुमान् देव सखकीर्तस्य मणिनाशका प्रादुर्बोधोऽस्मिराट्रेऽस्मिन् कीर्तिवृद्धिं ददातु मे चुक्तिबाधामलान् झेट्टा लक्ष्मीनाथदाम्यगो अबोधिमसमृद्धिं च सर्वान्निर्णतमे गृगादे गन्धद्वारां दुराधरटा नित्यपुट्टाङ्गरीषणीः ईश्वरीगुं सर्वभूतानां तामिकोपक्वदे श्रितमो मनसक्काममाकूतिं वाच सत्यमसीमहि वसूनारूपमन्नस्समयि श्रीश्रयतामिदः कर्तमेन प्रजाभूतामयि शम्भव कर्तमा श्रितं वादद मे कुले भादरं पद्ममालिनीम् आपश्रितं दुट्निक्तानि चिक्लीतवसमे कृगे च देवी मादरक्कश्रितं वादद मे कुले आर्द्रां पुष्करणी बुट्टी सुवर्णा हेममालिनी सूर्या हिरण्मयी लक्ष्मीं जातवेदो ममावः आर्द्रां पुष्करणी हट्टी पिङ्गलां पद्ममालिनी चन्द्रां हिरण्मयी लक्ष्मी जातवेदो ममावः कामावगजातवेदो लक्ष्मीमनपगामिनीः यस्यां हिरण्यं प्रबोधं गावो तास्यो स्वाहं विन्देदं
पुरुषानगं महादेवी विद्महे तन्नो लक्ष्मी प्रचोदयात् समारोह्यमाविधा शोभमानं महीयते धनं धनं वशुं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः जातवेदवेदो नवामसो ममरादि यतो निदः दिवेदः सनपरदुर्गान् विश्वानावेव सिन्धुं दुरिताध्यग्निः तपसादुलन्दी वैरोधनी करमुले दुट्टाः दुर्गां देवीं शरणमगां प्रपद्ये सुदरसिदरसे नमः अग्ने त्वं पारयानव्यो अस्मान् स्वस्ति दुर्गा स्वाहा।